அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். கலைமல் சபா உறுப்பினர்களே வணக்கம். பழனியப்பன், ஈரோடு. ஒட்டுமொத்த பெரும்பாலான உறுப்பினர்களின் கோரிக்கை என்னவென்றால், சபா அலுவலகத்தில் உறுப்பினர்கள் பணிபுரிய வேண்டும். அங்கு வெளியாட்கள் பணிபுரிவது சரியல்ல. ஆச்சுங்களா? சபா சொத்துக்கள் ஒருவரின் தனிப்பட்ட சொத்து அல்ல. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ பண்றீங்க. யாரை வச்சு பண்றீங்க? அது முறையல்ல. நிறைய விஷயங்களுக்கு கையெழுத்துப்படுத்தி இருக்கிறாங்க. யாரை கேட்டு போயிருந்தாங்க? உங்க கையில இருந்தா நீங்க பண்ணிடுவீங்களா? அதிகாரி அவங்களோட இதுல அவங்க சொந்த இடமா இருந்தா விடுவாங்க. ரெண்டாவது, உறுப்பினர்கள் சார்பாக இது எங்க சொத்து? சபா பைலாப்படி எங்களுக்கு இடம்தான் வேணும். ஆச்சா, இடம்தான் வேணும், காசு வேண்டாம். அதனால் நீங்கள் பொது ஏலம்னு சொல்லிட்டு ஏற்கனவே 870 ஏக்கரை நடந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் எங்களுக்கெல்லாம் வருத்தம். அதனால பொது ஏலம் வேண்டாம். யாரு கேட்டா பொது ஏலம்? எந்த தகவலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? கணம் கோட்டார் அவர்களும் சரி, தனி அலுவலரும் சரி, பழனியப்பனாகிய நான் 2 வருடத்திற்கு முன்னால் ஒரு RTI தபால் அழகாக எழுதியிருந்தேன். ஓப்பனா சொல்றார், தரமாட்டேங்கிறார். அது கொடுத்தீங்கன்னா எல்லா தகவலும் தெரிஞ்சு போயிடும். கொடுக்க மாட்டேங்கிற. இப்பொன்னு போட்டிருக்கேன். ஓப்பனா சொல்றாரு 10 நாளுக்கு முன்னாடி. தரமாட்டேன், எந்த தகவலும் தரமாட்டேன். அப்புறம் நீ என்ன நிர்வாகம் பண்றேன்னு நான் கேட்கிறேன். ஏன் உறுப்பினர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு இல்ல? ஆச்சா, அதனால நாங்க கேட்கிற தகவலை கொடுக்கணும். அங்க சபா உறுப்பினர் தான் பணிபுரியணும். ஆச்சுங்களா? அந்த நிர்வாக கமிட்டி அப்படிங்கிற சொல்றது ஒரு 5 பேர் முக்கிய உறுப்பினர், அதுல ஒரு 2 முக்கிய உறுப்பினர்கள் இருக்கணும். அந்த 5 பேர் எடுக்கிற முடிவு தான் தமிழ்நாடு பூரா மாவட்ட மண்டலங்கள் வாரியாக கூட்டம் நடத்தி அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டியது நிர்வாகத்தின் கடமை. ஒரு நபர் போய் இதெல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு 50,000 செலவாயிருக்குது, 1 லட்சம் செலவாயிருக்குன்னா அவர் போட்டுக்க முடியுமா? நான் போட்டுக்க முடியுமா? யாரு போட்டுக்க முடியும்? எங்க பணம் 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கு ஐயா. எப்ப 98ல கைப்பற்றும் போதுல இருந்தே இன்னைக்கு அந்த பணம் மட்டும் இன்னைக்கு இத்தனை வருஷத்துக்கு இத்தனை மாசம் கணக்கு போட்டா இன்னைக்கு 400 கோடி இருக்கும். ஆனா ஆமா, 1000 கோடி நீ அந்த கணக்கு விவரமெல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற. அப்ப என்ன நடக்குது? ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? நான் இப்ப கேட்டிருக்கிறேன்ல. சரி, ஒன்றும் வேண்டாம், சாதாரண சிம்பிள் மேட்ருங்க. அந்த ஜனவரி 24ஆம் தேதி சாந்தோம் ஆபீஸ்ல நடந்த கூட்டத்தினுடைய வருகை பதிவேடு, அன்று ஏற்பட்ட செலவு சமாச்சாரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு 6 மாசம் ஆச்சு இல்ல? இன்னைக்கு நடந்த செலவு கணக்கை கேட்பேன். இதனுடைய கூட்ட தீர்மான முடிவு என்ன உங்களுக்கு? கொடுங்க பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது, ஒரு சுக்கும் கிடையாது. எல்லாம் கண் துடைப்பு நாடகமே. சரிங்களா? அதெல்லாம் நாங்களாம் ஒரு முன்னேற்பாடோட ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, செய்யறோம். பார்க்கலாம், எல்லாம் இறைவன் செயல், நல்லதே நடக்கும். இன்னும் 2 கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான கோரிக்கை, சபா உறுப்பினர்கள் சொத்தை சபா பெயரில் பட்டா மாற்றம். முக்கியமான விஷயங்க ஐயா. உறுப்பினர்கள் பேர்ல இருக்கிற சொத்தை நீ சபா பேர்ல எதுக்கு மாத்துற? பட்டா குறிச்சு பட்டா வாங்குறாங்க. என்ன நடக்குது? இது அப்பவே நியாயமா? செய்யாம விட்டது தவறு. சபா பேர்ல பட்டாவை போட்டு நீ அதை சௌரியத்துக்கு புரிஞ்சுக்கிட்டா சரி. புரியுதுங்களா? உறுப்பினர்கள் பேர்ல இருக்கிற சொத்தை உறுப்பினர் பேர்ல வாங்கப்பட்டிருக்கு. நீ ஏன் சபா பேர்ல பட்டா போடுற? மட்டும் சொத்தை நியாயமா? கலைமேல் சபா புரிஞ்சுக்கிட்டா சரி. அதனால அது சரியில்லை. 99ல இருந்து வரவு செலவு கணக்கு கேட்கறோம். 21ல இருந்து இந்த 4 வருஷமா நடக்கிற சமாச்சாரத்தை கேட்கறோம். அன்னைக்கு பஜாரா சொன்னார். நான் இன்னைக்கு அதை அவர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு, நம்ம கீழே இருக்கிறோம். கொடுக்குறாரா? கொடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க. நான் கேட்டனா இல்லையா? சொன்னா இல்லையா? கொடுக்கலையே. எந்த தகவலும் கொடுக்கல. அப்புறம் நீ என்ன நிர்வாகம் பண்ற? ஏன் நாங்க கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? ஏன் கொடுக்க மாட்டேங்கிற தகவலை? எங்க சொத்து? ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? ஒரு தகவலே தர மாட்டேங்கிற சொல்றாரு. ஒரு தடவை கூட்டி போயிட்டாரு உள்ள. நான் நேர்மையை பத்தி பேசும்படி என்ன உள்ள கூட்டி போயிட்டாரு. கூட்டி ஃபைல் எடுத்து காமிச்சு, என் நம்பர் எடுத்து காமிக்கிறாரு. நான் சந்தோஷம், நேர்மையா இருக்குன்னு நினைச்சு நான் உண்மையில சந்தோஷப்படுறேன். ஆனா அது மாதிரி நடந்துக்க வருஷம் நாளாச்சே. என்னால தவறு செய்வங்களை என்னால ஏத்துக்க முடியல சார். ரத்தம் கொதிக்குது சார்.
சார் தவறு நடக்கிறதானே நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன் எங்களை 20 வருஷம் 40 வருஷம் பணம் கட்டி ஏன் எங்க சொத்து எங்க கண்ணுல காமிக்கல தரல அப்படிங்கறத ஆதங்கத்துல பேசுறேன். சரி புரியுதுங்களா? சரி ஆச்சுங்களா? இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஆச்சா சார், இந்த கலைஞர் சபா 98ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 99ல அரசாங்கம் கையில் எடுத்தது இல்லை. அது வரைக்கும் ஒரு 10 தவணை 20 தவணை செலுத்தினவங்க இருக்காங்க. மொத்தம் 45 தவணை அந்த டைம்ல. அப்போ 20 தவணை செலுத்தினவங்க கதி என்ன? யார் பொறுப்பு? உறுப்பினரா பொறுப்பு? நீங்க இழுத்து சாத்திட்டு பணம் வாங்கல, அதுக்கு உறுப்பினரா பொறுப்பாக முடியும். அவங்களும் வந்து 2 சென்ட் இடம் கிடைக்கும் தானே 20 தவணை செலுத்தினாங்க. 20 மாசமா செலுத்தினாங்களா இல்லையா? அவங்களுக்கும் சொத்து இடம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதே மாதிரி 40% இவங்க 15-20 வருஷம் கழிச்சு 2008 நினைக்கிறேன் பணம் தரேன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு அட 40% கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. இது ஏமாற்று வேலை இல்லவா? இது மோசடி அல்லவா? நீ கட்டின பணத்தை கொடுத்துருந்தா கூட கம்முன்னு வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீ 40% கொடுக்குற, 5000 கட்டியிருந்தாக்க 1750 ரூபா கையில் கொடுத்து அனுப்பிட்டு இப்போ சிக்க வச்சு விட்டியா? நீ மீதி 60%. 40 வருஷம் கழிச்சு அந்த 60%க்கு என்ன கணக்கு? அது என்ன அந்த 60% பணம் மட்டும் திருப்பி தந்தா அது நியாயமா? நான் கேட்கறேன். நான் கேட்டமா 40% கிடையாது. சம்பளம். அதனால அந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு அவங்களுக்கு சொத்தை கொடு. இந்த 2 விஷயம். அதுக்கு தனியா நாங்க தேவைப்பட்டா அதை தனியா கோர்ட் ஆர்டர் வாங்கி தரோம் அப்படிங்கிற சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன்.